ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள், சிறப்பு பலன்களும் பரிகாரங்களும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டுல ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். 7ல் ராகு, 8ல் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த ஆண்டுல சனி பகவானுக்கு எந்த விதமான இடப்பெயர்ச்சிகளும் இல்லை. ராகு கேதுக்கள் ஆண்டினுடைய கடைசியில டிசம்பர் மாதத்துல முதல் வாரத்தில் இடப்பெயர்ச்சி அடைகிறார்கள். குரு பகவான் லாபத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அளவில் 12ஆம் இடத்துல கடகத்தில் வந்து உச்சம் அடைகிறார். அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அளவில் 2026 அக்டோபர் 31ஆம் தேதி அளவில் ராசியிலே சிம்மத்திலே வந்து கேதுவோடு சேர்ந்து கீழ யோகத்தை ஏற்படுத்த இருக்கிறார். இப்போது உங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. மக நட்சத்திரத்திலே சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். 2026ஆம் ஆண்டுல பூர நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்க இருக்கிறார். அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. மக நட்சத்திரக்காரர்களை கேட்டு பாருங்கள், 2025ஆம் ஆண்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி. அகலக்கால் வைக்கக்கூடாது, யாரையும் நம்பி கையெழுத்து இட்டு விடக்கூடாது, இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடுகிறேன் என்று இருக்கிற வேலையை விட்டு விடக்கூடாது, சட்டையிலிருந்து தப்பி அடுப்புக்குள் விழுந்த கதையாகிவிடும், வேறு வேலையை நல்ல வேலையா கிடைக்காமல் போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிற போது காதல் என்ற பெயர்ல தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது, கவனச்சிதறல்களில் ஈடுபட்டு கல்வியை கோட்டை விட்டு விடக்கூடாது, கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். 2026ஆம் ஆண்டு ஆரம்பத்துல குரு பகவான் என்ன இருந்தாலும் லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய இருப்பு, அவருடைய பார்வை, அவருடைய தொடர்பு எல்லாமே 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடங்களை எல்லாம் வலுப்படுத்துகிறது. அதாவது இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்தே குருவோட சப்போர்ட், குருவனுடைய ஒரு விதமான கருணையும் அவருடைய அருளும் உங்களுக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்க போகிறது. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி அளவில் கடகத்தில் வந்து குரு உச்சமடைகிற போது நேரடியாகவே குரு சனி பகவானை, அஷ்டம சனி பகவானை பார்த்து சாந்தப்படுத்துவார். அப்போதும் அவர் உங்களுக்கு கெடுதல் செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. 8ல் சனி, 7ல் ராகு, இந்த அடிப்படையில கோச்சார வேதை அமைப்புகளுக்குள்ள சனி பகவான் சிக்கொண்டு உங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்ய முடியாமல் இருக்கிறார். பெரிய கெடுதல்களை செய்ய முடியாமல் இருக்கிறாரே தவிர உடனடியாக நன்மை செய்து விடுவார் என்று அர்த்தம் இல்லை. அதே நேரத்துல கடகத்தில் வந்து குரு உச்சமடைந்து நேரடியாக சனி பகவானை பார்க்கிற போது அவருடைய சுபத்துவ பார்வையால சனி பகவான் சாந்தப்படுது, அஷ்டம சனி பகவான் சாந்தம் அடைகிறார். எது எப்படி இருந்தாலும் அது மட்டும் இல்லை, இந்த ஆண்டினுடைய அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி ராசியிலே வந்து குரு அமர இருக்கிறார். குருவனுடைய இருப்பும் அவருடைய நகரும் அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்டத்திலுமே சனி பகவானை அப்படியே சாந்தப்படுத்தி கொண்டே வருகிறது. அல்லது சனி பகவான் கொடுக்கக்கூடிய தொல்லைகளை ஓவர் கம் பண்ணக்கூடிய வலிமைகளை தருகிறது. எது எப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு அஷ்டமச்சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தாலும் அனைத்தையும் ஓவர் கம் பண்ணி கொண்டு நல்லபடியாக அப்படியே கடந்து வருவதற்கான சக்தியும் புத்தியும் அருளும் திறமையும் இயல்பாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. என்ன இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறதுனால அகலக்கால் வைக்கக்கூடாது, இருக்கிற வேலையை விட்டுறக்கூடாது, கல்வியில கவனச்சிதறல்களை ஏற்படுத்தக்கூடாது, காதல் என்ற பெயர்ல தேவையில்லாத குழப்பங்களுக்குள்ள போகக்கூடாது, பணம் கொடுக்கல் வாங்கல்ல கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். புதிதாக அறிமுகமாக கூடிய மனிதர்களை வெளுத்தெல்லாம் பால் என்று சொல்லி வெள்ளந்தியாக பழகி விடக்கூடாது, கூடுதல் உஷாராக இருந்து கொள்ள வேண்டும். எது எப்படி இருந்தாலும் குருநாதருடைய சப்போர்ட் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு இருக்கிறதுனால உணவு, துணிமணி, இருப்பிடம், இந்த அடிப்படையான விஷயங்கள்ல யாருமே உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. ஒரு விதமான பண புழக்கம், காசு பணம் எந்த வழிகளில் இருந்தும் 2026ஆம் ஆண்டு உங்கள் கைகளில் புழங்கிக் கொண்டுதான் இருக்கும். அதாவது இந்த ஆண்டு முழுவதுமே குருநாதரோட பரிபூர்ணமான சப்போர்ட், ஒரு ஒத்துழைப்பு இயல்பாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சனி பகவான் வலிமையாக செயல்படக்கூடியவர். அவரை நேருக்கு நேரம் நின்று சந்தித்து அனைத்தையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய வலிமை யாருக்கு இருக்குது?
அதாவது இந்த அத்தனை கிரகங்கள்லையும் குரு பகவானுக்கு தான் இருக்கிறது. அஷ்டமச்சனி காலங்கள்ல குரு பகவானுடைய இந்த மாபெரும் சப்போர்ட், இந்த ஒரு கருணை, இந்த ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு இயல்பாக கிடைக்கிற போது அனைத்தையும் தாங்கிக் கொண்டு, அனைத்தையும் கடந்து ஓவர் கம் பண்ணிக்கொண்டு நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு சூழலை குரு பகவான் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். என்ன இருந்தாலும் அஷ்டமச்சனி நடந்து கொண்டு இருக்கிற போது நல்லபடியாக நீங்கள் ஆசை வயப்பட்டு உள்ளே விழுந்து ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒரு விடயத்துல கூடுதலாக நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் திருமண விடயங்கள்ல கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும். அதாவது என்னுடைய நீண்டகால ஜோதிட அனுபவத்துல அஷ்டமச்சனி காலங்களில் நடந்த 90% திருமணங்கள் ஃபெயிலியர். அதனால கணவன் மனைவி, காதலன் காதலி, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், நண்பர்கள், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள், அக்கம் பக்கத்திலே இருப்பவர்கள், உங்கள் வாழ்க்கைக்குள்ள வருகின்ற போகின்ற அத்தனை உறவுகளோடும் கூடுதல் விழிப்புணர்வோடும் பரிபூரண புத்திசாலித்தனத்தோடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை, ஒரு பெரிய ஒரு ஆறுதல். இந்த ஆண்டு முழுவதுமே குருநாதர் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார். உண்மையில சொல்றேன், நீங்கள் அவசர முடிவெடுக்காமல், கோபப்படாமல், பதட்டப்படாமல், அதாவது பிடிவாதத்திலேயோ அவசரத்திலேயோ கோபத்திலேயோ எந்த முடிவும் எடுக்காமல் இயல்பாக ஒரு சமநிலையாக தெளிவாக இருந்து விட்டால் குருவோட இந்த கருணை நிறைந்த இந்த ஒரு ஒத்துழைப்பை பயன்படுத்தி கொண்டு 2026ஆம் ஆண்டு இயல்பாக சிம்மராசிக்காரர்கள் கடந்து வந்து விட முடியும். இந்த பலன்கள் எல்லாமே அதாவது தசாபுத்திகளின் அடிப்படையில செயல்படும். உடைய பிறந்த ஜாதகத்துல சந்திரன் ஒளி குன்றாமல் நல்ல வளர்வரை சந்திரனாகி அல்ல ஒளி நிறைந்த சந்திரனாகி அல்லது பௌர்ணமி சந்திரனாகி நல்லபடியாக அவர் ஒளியோடு இருந்து உங்களுக்கு நல்ல யோக தசாபுத்திகள் 1, 5, 9 போன்ற திரிகோணாதிபதிகளில் நல்ல வலுவான தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு கெடுபலனும் இருக்காது. அஷ்டமச்சனி வந்ததா என்று எங்களையே திரும்ப கேட்பீர்கள். உடைய பிறந்த ஜாதகத்துல சந்திரனும் ஒளி குன்றி போய் சந்திரன் தேய்பிறையாகி அமாவாசையை நெருங்கி அல்லது அமாவாசை சந்திரனாக இருந்து 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் சற்று கெடு பலன்கள் நடந்துவிடும். பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். பிறந்த ஜாதகத்தையும் கோச்சாரத்தையும் இணைத்துத்தான் பலன்களை எடுத்து பார்த்து பழக வேண்டும். ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல 3 நட்சத்திரங்கள் வலிமையான நட்சத்திரங்கள். என்னென்ன நட்சத்திரங்கள்? லக்னம் என்ற நட்சத்திரம், லக்னாதிபதி வாங்கிய நட்சத்திரம், சந்திரன் என்ற நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களை நீங்கள் தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக சந்திரன் என்ற நட்சத்திரம் தான் உங்களுடைய நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள். அதாவது நீங்கள் உத்திரட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பிறந்த காலத்துல உங்களுக்கு சூரிய திசை நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் அவுட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் பிறந்த காலத்துல உங்களுக்கு செவ்வாய் திசை நடந்திருக்கும். இப்போது என்ன தசாபுத்தி நடக்கிறது? யோக தசாபுத்தியில நீங்கள் இப்போது இருக்கிறீர்களா? 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்தியில மாட்டிக்கொண்டிருக்கிறீங்களா? அதாவது லக்னம் கொடுப்பனோடு இருக்கிறதா? உடைய ராசி என்ன, லக்னம் என்ன, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கிறதா? இந்த அடிப்படைகளை கோச்சாரத்தோடு இணைத்து பலன்களை பார்த்து பழக வேண்டும். எது எப்படி இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே அஷ்டமச்சனி அமைப்புகள் நடக்க இருக்கிறதுனால அகலக்கால் வைக்கக்கூடாது. அதாவது புதிதாக ஒரு விடயத்தை ஆரம்பிப்பதற்கு, திருமணம் செய்வதற்கு இது ஒரு சரியான காலமாக இல்லை. பொறுமை, நிதானம், சமயோகித புத்தி, சகிப்புத்தன்மை, சமநிலை, தெளிவு, புத்தி கூர்மை, இந்த அடிப்படையில் நீங்கள் செயல்பட வேண்டி இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஆண்டு முழுவதுமே குருநாதர் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார். பைனான்சியலா அப்படி ஒன்றும் பெரிய நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்து விட முடியாது. குடும்பத்தை நல்லபடியாக ரன் பண்ணி கொண்டு போகலாம். கணவன் மனைவி, காதலன் காதி உறவுகளுக்குள்ள தேவையில்லாத சூடான விவாதங்களை தவிர்க்க வேண்டும். புதிதாக ஒரு மனிதரை உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயோ வாழ்க்கைக்குள்ளேயோ 3வது மனிதர்களை தலையிட விடக்கூடாது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்துக்குள்ள என்ன பிணக்காக இருந்தாலும் என்ன சிக்கலாக இருந்தாலும் உங்களுக்குள்ள பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். 3வது மனிதர்களின் தலையிட்டால் குடும்பத்துக்குள்ள குழப்பம் வருவதற்கு அஷ்டமச்சனி காலத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது. சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எது எப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு 100% குருநாதர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால ஒன்றும் கைமீறி போகாது. ஆனந்தமாக இருக்கலாம். என்னென்ன பரிகாரங்கள்னு சொல்லி பார்க்கலாம். அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிவாலயத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் பெருமாள் கோயிலுக்கு செல்ல வேண்டும். அங்கே இருக்கிற நவகிரக சன்னதியில எள்ளெண்ணெய் நல்லபடியாக எள் தீபம் எரித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விட்டு வெளியிலே வருகிற போது ஆண்டவனை வணங்கி விட்டு வெளியிலே வீட்டுக்கு வருகிற போது அன்னதானம் கொடுத்து விட்டு வர வேண்டும். அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல அசைவம் தவிர்த்து பசித்த உயிர்களுக்கு உணவிடுங்கள். இந்த கலியுகத்துல அன்னதானம் அற்புதமான பரிகாரம். அதாவது நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள், ஏழைகள், முடியாதவர்கள், வயதானவர்கள், அனாதை குழந்தைகள் அத்தனை பேருமே சனியோடு அம்சம். முடிந்த வரைக்கும் அனைத்து உயிர்களோடும் நீங்கள் கருணையோடு இருங்கள். அஷ்டமச்சனி மட்டுமல்ல, எந்த சனியும் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாது. 2026ஆம் ஆண்டு 100% 100% முழுமையாக குருநாதருடைய சப்போர்ட் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி ஒன்றும் கைமீறி போகாது. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு சிறப்பு பலன்களும் பரிகாரங்களும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு யோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.